ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 1 மினிட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஃபிபோனச்சி டூல் யூஸ் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ் உருவாக்கப்பட்டவை. எந்தவித பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது 1 மினிட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஃபிபோனச்சி டூல் யூஸ் பண்ணி, ஓகேவா. ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங்கிக்கு கரெக்டாக ஃபிஃப்ட் ட்ரா பண்ணுவேன். ட்ரா பண்ணிட்டு நம்ம பை பண்ணுறதா செல் பண்ணுறதாலுமே அந்த 100% மேலேயோ கீழே வந்து 0% கீழேயும் நம்ம பை பண்ணணுமா 0% கீழே. சப்போஸ் செல் பண்ணணுமா 100% மேலே தான் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. அது எப்படி இங்கே சார்ட்டில் பார்க்க உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு உண்மை கிட்ட வச்சுக்கிறோம். இப்போ அந்த 100% மேலே 140%, 170%, 220%. அதுமாரி 0% கீழே போனீங்கன்னா -40% ஃபஸ்ட் லெவல், -70 செகண்ட் லெவல், -120 தேர்ட் லெவல். அது இங்கே சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேதி 30 ஓகேவா. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க, ஓகேவா. நம்ம எப்போயுமே 100% மேலே இருக்கிறதா செல் என்ட்ரியும் அதாவது 0% கீழே இருக்கிற பை ஆர்டரை நம்ம எடுக்க போகிறோம். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், ஓகேவா. நீங்கள் தேதி 30 மார்க்கெட் அழகாக வந்து 30 கரெக்டாக ஒரு ஹை ஃபார்மே கரெக்டாக கீழே ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. அப்போனா இந்த ஹைட்டு இந்த லோக்கு நம்ம ஃபிப்பை ட்ராப் பண்ண போகிறோம். கரெக்டாக ஹைட்டு லோ இந்த லோ. ஏன் இந்த லோவை நம்ம எடுத்தோம்னா எந்த இடத்துல மார்க்கெட் புல்பேக் ஆகுதா அதான் லோவை கன்சிடர் பண்ணிக்கணும். மார்க்கெட் அழகாக இங்கேருந்து ஹையிலேருந்து கரெக்டாக கீழே இறங்கி இந்த இடத்துல புல்பேக் எடுத்து மேலே ஏறி இருக்குது. அப்போனா இதுதான் ப்ராப்பரான ஹை அண்ட் லோ. இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இப்போ வந்து 0 to 100% போட்டிருக்கோம். நம்ம இப்போ வந்து நம்ம செல் அண்ட் ப்ரிஃபர் பண்ணோம்னா 140 லெவலில் ஃபஸ்ட்டு லெவல், அதேமாதிரி செகண்ட் 170 லெவல், தேர்டு லெவலில் வந்து 220 லெவல். இதெல்லாம் நம்ம செல் என்ட்ரி போட போகிறோம். நம்ம உடனே என்ட்ரி எடுத்துக்கூடாது. அந்த இடத்துல என்ன ஃபார்மேஷனாக பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மார்க்கெட் அழகாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து லோ டு ஹை ஃபார்மாக இங்கேருந்து புல்பேக் மேலே ஏறிட்டு அகைன் பாருங்கள், மறுபடியும் இந்த 70% டவுனாக கீழே இறங்கி இந்த 40% டச் பண்ணிவிட்டு மேலே ஏறி இருக்குது. நம்ம எப்போயுமே 140 லெவலில் தான் நம்ம வந்து செல் என்ட்ரி இதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ஹை டு லோ ஃபார்மேஷன். சப்போஸ் லோ டு ஹை ஃபார்மேஷன் நம்ம ரிவர்ஸ் செல் பண்ண போகிறோம், ஓகேவா. அது வந்து வரும்போது பார்த்துக்கலாம், ஓகேவா. இப்போ வந்து ஹை டு லோ ஃபார்மாக இருக்குது, அதான் பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் பாருங்கள் 100% மேலே போயிடுச்சா. கரெக்டாக பாருங்கள் இந்த கரெக்டாக பாருங்க. அடுத்த இந்த வாங்க 140 லெவல், இந்த 140 லெவல் பக்கத்தில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. நம்ம உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ 140 லெவலில் என்ன ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும்னு பார்க்கணும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். இப்போ அழகாக பாருங்கள், மார்க்கெட் 140 லெவல்ஸ் பக்கத்தில் 140 லெவல் 140 பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அங்கே ஒரு ஃபார்மேஷன் ஆகணும். அந்த 100% மேலே போனாலே. இப்போ பாருங்களேன் 100% மேலே போயிடுச்சு. இங்கே வந்து என்ன ஃபார்மேஷன் ஆகுன்னு பார்க்கணும். மார்க்கெட் அகைன் மறுபடியும் நல்லா மேலே ஏறி இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்து மேலே ஏறி கரெக்டாக இங்கேருந்து ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்ம் இருக்குது பாருங்களேன் அழகாக. இது ஒரு டாப்பு, அகைன் இங்கேருந்து இறங்கி இன்னொரு டாப்பு, அகைன் மறுபடியும் இங்கேருந்து புல் பேக் எடுத்து இங்கே ஒரு டாப்பு. நான் நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே ஒரு டாப்பு, இது இங்கே ஒரு டாப்பு, செகண்ட் டாப்பு, இது தேர்ட் டாப்பு. மார்க்கெட் வந்து ட்ரிபிள் டாப் ஃபார்ம் இருக்குது. ஆனால் வச்சுக்கோங்க அழகாக ட்ரிபிள் டாப் ஃபார்ம் இருக்குது. அப்போனா ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து சப்போஸ் இந்த ட்ரிபிள் டாப்பை மேலே உடச்சா மேலே போகலாம், கீழே உடச்சா கீழே போகலாம். அகைன் பாருங்களேன், இந்த ட்ரிபிள் ஃபார்ம் ஆகி இந்த ட்ரிபிள் டாப்போட நம்ம மேஜர் லோ ஃபார்ம் இந்த இருக்குது. கரெக்டாக இந்த லோ கட் பண்ணிச்சுன்னா க்ளோஸ் வச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துடணும். மார்க்கெட் பாருங்கள் அழகாக மார்க்கெட் இங்கே ஒரு டச்சு, இங்கே ஒரு டச்சு, இங்கே 3 டச் பண்ணி கரெக்டாக இந்த லோ வந்து கரெக்டாக இந்த லோ கரெக்டாக டச் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கண்டி நம்ம என்ட்ரி எடுத்துடணும். இதுக்கு அடுத்த கண்டி என்னது 10:30. அப்போ என்ட்ரி வந்து 10:37க்கு நம்ம என்ட்ரி எடுத்துடணும், ஓகேவா. நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இப்போ 140 லெவல் நம்ம பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ நம்ம 140 எவ்வளோ 25,987.
அப்போனா ரவுண்டாக 26,000. இந்த 26,000 புட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். எப்போ என்ட்ரி கரெக்டாக இந்த ட்ரிபிள் டாப்போட லோ உடச்சி க்ளோஸ் வச்சிருச்சு. 10:36 அப்போ நம்ம 10:37 நம்ம என்ட்ரி எடுத்துடணும். இப்போ நம்ம டார்கெட் வந்து 70 to 100 இருந்துச்சுன்னா நம்ம டார்கெட் 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். இதுவே 40 to 70 இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். 20 to 40னா ஒரு 3 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் எக்ஸ்பைர்னால நம்ம நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் எக்ஸ்பைர்னா டைம் டேக் ரொம்ப ஆகும், அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 26,000 புட் ப்ரைஸ். நம்ம என்ட்ரி வந்து கரெக்டாக பாருங்கள் 37க்கு, ஏன்னா 36 கண்ணியெல்லாம் கரெக்டாக இந்த லோ வந்து உடச்சி க்ளோஸ் வச்சுருக்கேன். 36 அப்போ அடுத்த கண்ணி வந்து 37, 10:30 என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா? 26,000 புட் ப்ரைஸில். வீடு நல்லா உதவு 2 வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். எப்போயும் எல்லா லெவல்ஸ் நம்ம எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டாலுமே அங்கே என்ன ஃபார்மேஷனாலும் பார்க்கணும். இதில் வந்து ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால இந்த ட்ரிபிள் டாப்பில் லோ உடச்சிருக்கு. இது ஹை உடச்சிச்சுன்னா நம்ம வந்து பை என்ட்ரி போகலாம். அதுக்கு சம் கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஹை வாலட்டில் இருக்கும், டைம் டேக் ரொம்ப ஆகிரும், அதனால் நெக்ஸ்ட் வீக் எடுக்க போகிறோம். 26,000 புட் ப்ரைஸ். ஓகேவா? 6th January எக்ஸ்பைரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் வீடியோ. ஓகேவா? இப்போ 1 minute கண்டு வச்சுக்கலாம். 26,000 புட் ப்ரைஸ். ஓகேவா? இது இன்றைக்கி தேதி வந்து 31 ஓகேவா? சரி இன்றைக்கி தேதி வந்து 30 ஓகேவா? நம்ம இந்தியாவில் 10:37, நிஃப்டி சைடை பார்த்தா 10:36 தான் அந்த ட்ரிபிள் டாப்போட லோவை உடச்சிருக்கு. அப்போனா அது 10:37க்கு நம்ம என்ட்ரி எடுத்துடணும். புட் ப்ரைஸில் 10:37. ஓகேவா? இந்த இருக்குது கரெக்டாக 10:37 ஓப்பன் மேட்ச் என்ட்ரி எடுத்துடணும். எவ்வளவு? 116 இருக்குது. 116 இருக்குது. அப்போ 116 சம்திங் இருக்குது. அப்போ நம்ம டார்கெட் 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 114 10 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளோ? 126. நம்ம டார்கெட் 126. ஏன்னா 100 பக்கத்தில் இருக்குது, அதனால் நம்ம எடுத்துக்கிறோம். அது மோஸ்ட்லி 100 இருந்தால் மோஸ்ட்லி 10 பாயிண்ட் வச்சுக்கலாம் மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம எடுக்க ஒரு 100 ப்ரீமியம் எடுக்க போகிறோம். 136 சாரி 116 சாரி 126 டார்கெட். ஏன்னா மினிமம் 10 பாயிண்ட், ஏன்னா 100 பக்கத்தில் இருக்குது, அதனால் மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துக்கலாம். 126 டார்கெட். 126 மார்க்கெட் அழகாக இங்கே வந்து 10:37க்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. அகைன் மார்க்கெட்டு மறுபடியும் மேலே ஏறி கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக நம்ம லெவலில் கரெக்டாக இந்த ரீச் ஆகிடுச்சு பாருங்க. கரெக்டாக இந்த இடத்துல ரீச் ஆகிடுச்சு. இந்த கேணி ரீச் ஆச்சு கரெக்டாக. அழகாக இந்த கேணி ரீச் ஆகிடுச்சு. நான் நோட் பண்ணி காமிக்கிறேங்க. அழகாக இந்த இடத்த நம்ம டார்கெட்டை செட் பண்ணி வச்சு அழகாக நம்ம என்ட்ரியும் நம்ம என்ட்ரி இந்த இருக்குது, நம்ம எக்ஸிட் இந்த இருக்குது. ஓகேவா? அழகாக நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஈஸியாக மார்க்கெட் கரெக்டாக என்ட்ரி கொடுத்தாச்சு. ஈஸியாக நம்ம வந்து 10 பாயிண்ட் ஈஸியாக எடுத்தாச்சு. இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா? நான் ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்விங்க்கு 50 ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ட்ரி எப்போயுமே 100% மேலேயும் கீழே 0% கீழே தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். அது என்ட்ரி வந்து 40%, 70%. இப்போ 100க்கு மேலே பார்த்தா 140ங்கிறது ஃபஸ்ட் லெவல், செகண்ட் 170, தேர்ட் வந்து 220. இதுவே நீங்கள் 0 கீழே எடுத்திங்கன்னா -40%, -170%, -70% ஃபஸ்ட் லெவல், -70ங்கிறது செகண்ட் லெவல், -120ங்கிறது தேர்ட் லெவல். இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க போகிறோம். அவங்க அந்த இடத்த வந்து என்ன ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அழகாக நம்ம மார்க்கெட் ஈஸியாக 10 மணி ஈஸியாக கொடுத்துருச்சு. இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதுக்காக இந்த வீடியோ. தேங்க்யூ.